அனைவருக்கும் வணக்கங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லார் வீட்லயும் பொங்கல் நல்லா பொங்கட்டுங்க. உள்ளத்துல அன்பு, கருணை எல்லாமே எல்லாருக்கும் நல்லபடியா மகிழ்ச்சி எல்லாம் பொங்கணுங்க. உழவர்களுக்கும் நம்ம முடிந்த அளவு சப்போர்ட்டா இருக்கணுங்க. அவங்களையும் ஆதரிக்கணுங்க. எல்லார் வீட்லயும் ஜாதி மதம் பார்க்காம நம்ம செய்யக்கூடிய ஒரே இது பொங்கல் தாங்க. இந்த பாருங்க, கொடி உருளை நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரும் என்கிட்ட நிறைய கிழங்கு கேட்டிருக்கீங்க. விதை கிழங்கு நான் அனுப்பியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது, விதை வாங்குறதோட நீங்க அப்படியே இப்ப கொண்டு போய் அப்படியே நீங்க நட்டு வச்சுட்டா வரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராதுங்க. அது வளர்றதுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. இதை பறிச்சிங்களா இல்லை கேட்டு வாங்கின விதைக்கிழங்க அப்படியே ஒரு 6 மாசம், அதாவது ஒரு கிச்சன்ல ஒரு மூலையில நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி முளை அப்படியே நீளமா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போவாங்க. 6 மாசம் கழிச்சு 6 மாசம் அப்படியே இருக்கும், சமைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஜூன் ஜூலைல நல்லா மண்ணுக்குள்ள நட்டு விட்டுருங்க. கொண்டு போய் முளை வந்த கிழங்க கொண்டு போய் நடுங்க. அழகா இப்ப பாருங்க, மாடியில ஃபுல்லா கொடி ஊர்ல இருக்குங்க. நானும் நிறைய பறிக்க போறேன், இனிமேலும் நிறைய பறிப்பேன். இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு. இது பாருங்க, எல்லாமே நம்ம கரும்பு, மஞ்சள், பூக்கள், இப்போ தேங்காய், பழம், இஞ்சி கொத்து எல்லாமே, இந்த காய்கறிகள் எல்லாமே நான் மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. எல்லாமே முருங்கைக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய் எல்லாமே நிறைய காய் இருக்குங்க. தினம் பொங்கலுக்கு தினம் ஒரு காய்கறியை வச்சு நான் சமைக்க போறேங்க. மாடியில நம்மளால விளைவிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. கரெக்டா பராமரிச்சோன்னா எல்லா விதமான காய்கறி, கரும்பு, மஞ்சள், இஞ்சி, இப்ப கருவேப்பிலை, இது வெற்றிலை எல்லாமே நம்ம மாடியிலேருந்தே நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. எல்லாரும் சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுங்க. மிக்க நன்றி.